ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஓடசி தமிழ். நம்ம மான்செஸ்டர் யுனைட்டட் வெர்சஸ் சண்டர்லேண்ட் இந்த வீக்கெண்ட்ல அனதர் மான்செஸ்டர் யுனைட்டடோட ஒரு டிசாஸ்டர் கிளாஸ் வரப்போகுதா? இல்ல ஒரு மாஸ்டர் கிளாஸ் வரப்போகுதான்னு சொல்லிட்டு நாளைக்கு 7:30லேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். பிகாஸ் இது வந்து நம்ம ஹோம் கேம் தான். ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல தான் நடக்குது. பட் வந்து எல்லா மேட்சுமே நம்ம அவே கேம் போற மாரியே இருக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஜெயிக்கிற மாரியும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்றானுங்க. தோத்தாலுமே ஒரு கன்வின்சிங்கா தோக்குற மாரி பண்ண மாட்றானுங்க. என்ன பண்றது? மேன் யுனைட்டட் ஃபேனா இருந்தாலும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ மேன் யுனைட்டடோட, சுண்டர்லேண்டோட ஒரு பிரிவ்யூ தான் இருக்க போகுது. ரொம்ப ஒரு டீப் டவுன் டாக்டிக்கல் பிரேக் டவுன்லாம் இருக்க போறதில்ல. ஒரு நார்மலான ஒரு பிரிவ்யூ உங்க எல்லாருக்குமே புரியிற மாரி. அண்ட் ஆல்சோ நியூஸ் எல்லாம் இருக்கு. மேன் யுனைட்டட் நியூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பிரிவ்யூ வந்து அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ரோட் டூ 1K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கிட்ட வந்துட்டோம். 922 சப்ஸ்கிரைபர்ஸ் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல. ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடரான பீப்பிளுக்கு ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஜாயின் இன் F40 லெஜண்ட் கம்யூனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நான் இத காமிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஹலோ சொல்லிக்கங்க. நானும் சொல்லிடுறேன். ஹலோ ராஸ்மஸ் ஹோய்லண்ட், மார்கஸ் ராஷ்ஃபோர்ட், சபிட்சர், ஆந்தனி எலங்கா. இந்த 4 பேருமே யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக்ல போன வாரமும், இந்த வாரமும் சேர்த்து இந்த சாம்பியன்ஸ் லீக்ல மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது மார்கஸ் ராஷ்ஃபோர்ட் வந்து போன சாம்பியன்ஸ் லீக் வீக்கெண்ட்ல, இந்த வாரம் வந்து ராஸ்மஸ் ஹோய்லண்ட், சபிட்சர் அண்ட் ஆந்தனி எலங்கா. இந்த 3 பேருமே இந்த வாரம் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, சோசியல் மீடியால மேன் யுனைட்டட் வந்து இவங்களலாம் ரிலீஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க. அதாவது சபிட்சர் வந்து பேயர்ன் மியூனிக்லேருந்து நம்ம லோன்ல வாங்கியிருந்தோம். ஜான்வரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல வந்து ஜான்வரிலேருந்து மே வரைக்குமே நம்ம லோன்ல வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வரேன்னு சொன்னா 10 to 15 மில்லியன் இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயா இருந்துச்சு. அத குடுத்து தான் பொருசியா டாட்மண்டும் வாங்குனானுங்க. பட் யுனைட்டட் என்ன பண்ணிட்டானுங்க, எரிக் டென் ஹாக் என்ன பண்ணான், இந்த பிளேயர் எனக்கு வேணாம். எனக்கு வந்து உகார்த்தே வேணும். அதனால நான் உகார்த்தே வந்து 60 மில்லியன் குடுத்து நான் வாங்கிட்டு வர்றேன். அவன் என்ன பண்ணான், அவன யூஸ் பண்ணவே இல்ல. இப்போ அமோரிம் அவன யூஸ் பண்ணவே மாட்றான். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ மார்கஸ் ராஷ்ஃபோர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நானே வந்து மார்கஸ் ராஷ்ஃபோர்ட் பார்சலோனாக்கு போகும்போது நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். பார்சலோனாக்கு போய் ரொம்ப நாள் நல்லா ப்ளே பண்ண போறான். ஏன் அப்டின்னா, அவன சுத்தி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ். எஸ்பெஷலி லமீன் யமால் இருக்கான். அப்புறம் லெவன்டோவ்ஸ்கி இருக்கான். ஃபெர்ரான் டோரஸ் இருக்கான். காவி, பெத்ரி இந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கலி இந்த வேர்ல்ட் கிளாஸ் ஸ்குவாட்குள்ள நீங்க இன்டகிரேட் ஆகும்போது, நீங்களுமே வேர்ல்ட் கிளாஸா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது நான் சொன்ன மாரி நடந்துச்சு. ஆந்தனி எலங்கா அதுவுமே எரிக் டென் ஹாக் கூட நம்ம மொட்ட மாமா இருக்காப்ல இல்லையா? எரிக் டென் ஹாக். அவர் பண்ண தப்பு தான் ஆந்தனி எலங்கா. அழகா அவன யூஸ் பண்ணியிருக்கலாம் 4-2-3-1ல. பட் அவன யூஸ் பண்ணாம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு வித்து, அதுக்கப்புறம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து அவன நியூகாசலுக்கு 60 மில்லியனுக்கு வித்துருக்காங்க. 60 மில்லியன் பிளேயர் நீங்க வந்து ஒரு 60 மில்லியன் பிளேயர் சேம் டைப் ஆஃப் பிளேயர் வந்து நீங்க எம்பூமோன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கீங்க. ஆந்தனி எலங்கா அதே பிளேயர், அதே ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் நியூகாசலுக்கு போயிருக்கான். ஸோ நியூகாஸ்ல்ல ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் இவங்க எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்லி நான் பொறாமலாம் படல. ஐ விஷ் தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட். நான் வந்து அவங்க நல்லா ப்ளே பண்ணணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாரியே அவங்க நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கோ சபிஸ்டர் ஐ ரியலி வாண்டட் ஹிம் இன் மான்செஸ்டர் யுனைட்டட் பிகாஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஒரு சில மேட்ச் இன்ஜூரியால மிஸ் மிஸ் பண்ணான். பட் அதுக்கப்புறம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். பட் ஏன் வந்து அவன வாங்கலன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாம் நம்ம மொட்ட மாமா பண்ண வேல தான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்டியன் ஒரோஸ்கோ இவன வந்து நம்ம மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து அந்த கொலம்பியன் கிளப்லேருந்து 1,000,000 ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் குடுத்து வாங்கியிருக்காங்க. இதாவது எப்படின்னா, நம்ம மாய்சஸ் கேசடோ இருக்கான்ல, இப்ப செல்சில ப்ளே பண்ணிட்டு இருக்கான்ல, அவன் வந்து பிரைட்டன்ல இருந்தான். பிரைட்டன் வந்து இதே மாரி தான் ஒரு கிளப்லேருந்து ஒரு 2, 3 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் குடுத்து வாங்குனாங்க. அதுக்கு முன் அதாவது இல்ல 5 டூ 6 மில்லியன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ குடுத்து கைசேடோ வந்து அந்த கிளப்லேருந்து பிரைட்டன் வந்து வாங்குனாங்க. அதே மாதிரி மாய்சஸ் கேசேடோவ மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அவன் வந்து ட்ரையல்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. மேன் யுனைட்டடுக்கு வந்து ட்ரையல்ஸ்லாம் பண்ணான். அப்போ வந்து ஓலே குன்னர் சோல்ஷர் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோல்ஜர் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஹாலண்டு, அப்புறம் ஹூலியன் அல்வாரஸ், அப்புறம் இப்போ மாய்சஸ் கைசேடோ இவங்க எல்லாரையுமே நம்ம ஆளு வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்ல. ஆனா யுனைட்டடோட போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இவன்லாம் சின்ன பையன்டா. இவன்லாம் வாங்கி என்னடா ஆக போகுது? இவன்லாம் என்னடா ப்ளே பண்ண போறான்? நான் உனக்கு ரொனால்டோ வாங்கி தரேன்டா. நான் உனக்கு ஜேடன் சான்சோ வாங்கி தரேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டானுங்க. அதாவது புதக்குழிய போட்டு மூடிட்டாய்ங்க. ஓலே குன்னர் சோல்ஜர போட்டு. அதே மாரி ரஃப் ராக்னிச்சுமே நெறைய பிளேயர் ரெக்கமெண்ட் பண்ணான். அதுல ரெக்கமெண்ட் பிளேயர் தான் செஸ்கோ, அப்புறம் சபிட்சர், அதுக்கப்புறம் நம்ம ஹூலியன் அல்வாரஸையும் அவன் ரெக்கமெண்ட் பண்ணான். இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது, "நீ என்ன நல்ல நல்ல பிளேயர்லாம் ரெக்கமெண்ட் பண்ற? நீலாம் எனக்கு வேலைக்கு ஆக மாட்ட. நீ வெளில போ" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க. அவன அனுப்பிச்சு விட்டதுக்கு 14 மில்லியன் சாக்கிங் ஃபீஸ் குடுத்து ராஃப் ராக்னிச்ச வந்து வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. நெனச்சு பாருங்க. ஒரு இன்டரிம் மேனேஜரா உள்ள வந்தான். அதுக்கப்புறமா டெக்னிக்கல் டைரக்டரா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனே இருந்தான். அதுக்கப்புறம் நீ வந்து நல்ல நல்ல பிளேயர்லாம் எனக்கு வாங்கி குடுக்கறதுக்கு பார்க்குற. நான் வந்து அதாவது பிராண்ட் எக்ஸ்போஷர்க்கு தான் நான் வந்து பிளேயர் வாங்குறதுக்கு பார்க்குறேன். நீ என்னடான்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் வாங்க குடுக்க பார்க்குற. நீலாம் எனக்கு தேவைப்பட மாட்ட. அதுவும் இல்லாம பிரஸ்ல போய் உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீலாம் எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு 14 மில்லியன் இந்தா வச்சுக்கோ. நீ வெளில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போய்ட்டான். இப்போ வந்து ஆஸ்திரியால இருக்கான். ஆஸ்திரேலியால தான் இப்போ இருக்கான்னு நெனைக்கிறேன். ஆஸ்திரேலியா மேனேஜர்ல இருந்தான். பட் இப்போ எங்க இருக்கான்னு தெரியல.
ஸோ எஸ் அது போயிட்டுருக்கு. பட் இவன் எனக்கு தெரிஞ்சு மார்ஷஸ் கைசடோல நம்ம என்ன தப்பு பண்ணோமோ, அத இனியோஸ் வந்து பண்ண மாட்றாங்க. ஆல்சோ ஒரு செனிகலிஸ் கேப்டன். இவன் வந்து கொலம்பியாவோட கேப்டன், அண்டர் 19 கேப்டன். செனிகலிஸ் கேப்டன் ஒருத்தன் இருக்கான். அவன் மொஹமத் டாபோ அப்படிங்கிற மாரி ஒரு பேர் வரும். மொஹமத் தான் வரும். அப்புறம் டாபோங்க இந்த மாரி ஒரு பேர் வரும். அவன வந்து நம்ம மான்செஸ்டர் யுனைட்டடோட அண்டர் 19 அந்த ட்ரையல்ஸ்ல வந்து அவன் இருக்கான். அஃபிஷியலா ஃபோட்டோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அஃபிஷியல் மீன்ஸ் மேன் யுனைட்டட் ரிலீஸ் பண்ணல. மத்த ஜர்னலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, "அது வந்து ஒரு ரூமர் ப்ரோ. அந்த செனகலீஸ் கேப்டன் தான் வரமாட்டான். அண்டர் 19 பிளேயர் வந்து அது ரூமர் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறையா ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. அதாவது மேன் யுனைட்டட்ல வந்து அண்டர் 19ஓட ட்ரையல்ஸ் பண்ணிட்டு இருக்க மாரி. ஸோ அவனுமே வந்து 2026ல வந்து நம்ம ஸ்குவாட்ல இருந்துருவான். இவனுமே 2026 ஸ்குவாட்ல வருவான். ஏன்னா, இந்த மாரி ஒரு சவுத் அமெரிக்கால இருந்து ஒரு பிளேயர சைன் பண்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாரி ஜான்வரில நீங்க அதாவது இந்த மாரி லீக்லேருந்து சைன் பண்ணும்போது ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அவங்க வந்து அடுத்த சீசனோட ஸ்டார்ட்டிங்ல தான் வரணும் அப்படிங்கிற மாரி. அதே மாரி தான் நம்ம டியோகோ லியோன் இருக்கான் இல்லையா? அவனுமே அதே மாரி தான் வந்தான். ஸோ இது ஒரு நல்ல சைனிங். என்னைய பொறுத்தவரைக்கும் மேன் யுனைட்டட் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவன பத்தி இன்னும் அதிகமா எனக்கு தெரியாது. ஹைலைட்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் மெய்னோ அந்த மாரி தான் நான் பார்க்குறேன். அதாவது மெய்னோ இந்த ஏஜ்ல இவனோட ஏஜ்ல மெய்னோ எப்படி இருந்தானோ, அதோட இவன் நல்லா இருக்கான். அதே மாரி மெய்னோ இப்ப இருக்கானோ அத நான் கம்பேர் பண்ணல. மெய்னோ வந்து இவனோட ஏஜ் இப்ப வந்து இவனுக்கு 18ஓ 17ஓ ஆகுது. இவனோட ஏஜ்ல மெய்னோ எப்படி இருந்தானோ, அதோட இவன் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் மாரி எனக்கு தெரியுது. ஸோ கேசேடோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. கேசேடோட 17 ஏஜ் வீடியோஸ், 18 ஏஜ் வீடியோஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல சைனிங் மாரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைலர் மலாசியாவ நம்ம மெயின் ஸ்குவாடுக்குள்ள இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நெறைய பேர் குதிக்கிறானுங்க. டைலர் மலாசியா வந்துட்டான். அவன் அவன் வந்து லிவர்பூல் கூட அதாவது நம்ம 4 சீசன் வந்து எரிக் டென் ஹாக் இருந்தப்போ மலாசியா இருந்தான். அப்போ வந்து சான்சோலாம் கோல் அடிச்சு நம்ம லிவர்பூல வந்து 3-1ன்னு சொல்லிட்டு நம்ம பீட் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். நம்மளோட ஹோம்ல வச்சு. அப்போ வந்து மலாசியா வந்து சாலாவ வந்து பாக்கெட்ல போட்டிருப்பான். மலாசியா சூப்பரா ப்ளே பண்ணியிருப்பான். அந்த கிளிப்லாம் Twitterல, அந்த Instagramலாம் எடுத்து போட்டு, இந்த பாருங்க மலாசியா இப்படிலாம் ப்ளே பண்ணியிருக்கான். இவன் வந்து மறுபடியும் இன்டகிரேட் பண்ணிட்டோம். இது வந்து ரூபன் ஆமரிம் பண்ண தப்பு. இவன வந்து எதுக்கு வெளில வச்சீங்க? இப்ப வந்து உள்ளுக்குள்ள வந்து என்னலாம் பண்ண போறான் பாருங்க. நம்ம பேட்ரிக் டோகுக்கு வந்து காம்படிஷன் வந்துருச்சு. காம்படிஷனே இல்லாம தான் பேட்ரிக் டோகு வந்து மொக்கையா விளையாடிட்டு இருந்தான் அப்டின்ட்டு இருந்தானுங்க. டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? பேட்ரிக் டோகு தான் நம்ம டீம்லயே ஒழுங்கா ப்ளே பண்ற பிளேயர். அவனும் ஒன் ஆஃப் த பிளேயர். அலாங் வித் எம்புமோ, கூன்யா, அப்புறம் டெலிக்ட் இந்த மாரி பிளேயர்ஸ் கூட. ஸோ ஒரு காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேயர நீங்க மட்டம் தட்டுறீங்க அப்டின்னா, நாளைக்கு இவனும் போனதுக்கப்புறம் டோகுவ வச்சு இன்னொரு பிளேயர மட்டம் தட்டுவீங்களா? ஸோ அந்த மாரி தான் எனக்கு தோணுது. மலாசியா என்ன மலாசியா வந்து எதுக்கு ஸ்குவாட விட்டு வெளில இருந்தான்னு சொல்லிட்டு உங்க நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். அந்த பாம் ஸ்குவாடுன்னு சொன்னாங்க. அதாவது உள்ளுக்குள்ள நடக்கிற அதாவது ஸ்குவாடுக்குள்ள அந்த டீம் மீட்டிங்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் வெளியில ஜர்னலிஸ்ட்க்கு வந்து பரப்பி விட்ட ஸ்குவாட்ல வந்து இவனும் ஒருத்தன். அதுல யார் யாரெல்லாம் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, கர்னாச்சோ, சான்சோ, ராஷ்ஃபோர்ட், மலாசியா. இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் அதுல இருந்தாங்க. அவங்கள எல்லாமே நம்ம வெளிய தொரத்திட்டோம். மலாசியாவ வெளில தொரத்த முடியல. ஏதோ ஒரு டர்க்கிஷ் கிளப்புக்கோ ஏதோ இவனுக்கு வந்து ஆஃபர் வந்துச்சு. எல்லாமே சைன் ஆயிடுச்சு. பட் இந்த நாய் வந்து சாரி. பட் இந்த இந்த பிளேயர் வந்து மெடிக்கல் மெடிக்கல் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால, அவனால அங்க போ முடியல. அந்த 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 ரீசனே தெரியல. எனக்கு தெரிஞ்சு மெடிக்கல் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து கடைசி நேரத்தில வந்து அந்த டீலே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மலாசியாவ பத்தி. நெறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. மலாசியா உள்ள வந்துட்டான், தெறிக்க விட போது, அந்த லெஃப்ட் சைடே வந்து அப்படியே ஃபயரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் 11க்குள்ளயே எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான்னு நெனைக்கிறேன். ஏதாவது ஒரு எப்பயாச்சும் சப்ஸ்டிடியூட்ல தான் கொண்டு வருவான்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ லெட்ஸ் சி வாட் வில் ஹேப்பன்ஸ் அண்ட் சாரி ஃபார் தட் லாங்குவேஜ் ஐ யூஸ்ட். அத நான் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. பட் இந்த மாரி பிளேஸ்க்குலாம் அதான் யூஸ் பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல்சோ ரூபன் ஆமரிமோட நியூஸ் வந்து வெளியில வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இனியோஸ் அதாவது நம்ம சர் ஜிம் ராட்க்ளிஃப் இருக்கான் இல்லையா? இப்போதைக்கு நம்மளோட ஸ்போர்ட்டிங் ப்ராஜெக்ட்டோட ஓனர். அதாவது நம்ம மேன் யுனைட்டடோட ஒரு 30% ஷேர் ஹோல்டர் இருக்கான் இல்லையா? என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ரூபன் ஆமரிம்ம வந்து நாங்க ஃபுல் சீசன் நாங்க வந்து ட்ரஸ்ட் பண்ண போறோம். அப்படின்னு தான் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவன் வந்து அஃபிஷியலா சொல்லல. நியூஸ் வெளில வந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ரூபன் ஆமரிம் வந்து என்னதான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, என்னதான் வந்து ரிசல்ட்ஸ்லாம் பேடா இருக்கு அப்படின்னாலுமே, அவன வந்து லிட்டரலி ஒரு ஃபுல் சீசனுக்கு தான் அவங்க பார்க்குறாங்க. ஃபுல் சீசன் எப்படி போகுதுங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாக் பண்றதா இல்லையான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண போறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே அதான் சொல்லியிருந்தேன். இயர்லில வந்து ரிசல்ட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். எதுவுமே வரப்போறதில்ல. போக, போக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு ஃபுல் சீசன் வச்சு நீங்க ஒரு மேனேஜர முடிவு பண்ணுங்க. நடுவுலயே முடிவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச் ரிவ்யூஸ்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்டின்னா, ரூபன் ஆமரிம் வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தான் அப்டின்னா சாக் தான் பண்ணணும்னு சொன்னேன். நானும் அதே தான் சொல்றேன். ரூபன் ஆமரிம் ஒரு கரெக்ட்டான ஸ்குவாட வச்சு, ஒரு கரெக்ட்டான டாக்டிக்ஸ வச்சு ஒரு மேட்ச்க்குள்ள போறோம். அப்ப நம்ம லாஸ் பண்றோம் அப்டின்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே ஃபார் மீ. அந்த நேரத்துல தான் நம்ம குதிப்போம். என்னடா தோத்துட்டீங்க, இந்த டீமோட தோத்துட்டீங்க, அந்த டீமோட தோத்தீங்க நம்ம குதிப்போம். பட் நீ ஒரு மோசமான டாக்டிக்ஸோட, ஒரு மோசமான பிளேயர் செலக்ஷனோட, ஒரு மோசமான டிசிஷன் மேக்கிங்கோட அந்த டீம்க்குள்ள போயி, அப்ப நீ தோக்குற அப்டின்னா, யூ யூ ஹேவ் டூ பி சாக்ட். நான் இப்பவும் அதான் சொல்றேன். அப்பவும் அதான் சொன்னேன்.
நான் சிம்பிளா சொல்றேன். கரெக்ட்டான டாக்டிக்ஸ், கரெக்ட்டான டீம் செட்டப், கரெக்ட்டான டிசிஷன் மேக்கிங், கரெக்ட்டான சப்ஸ்டிடியூஷன்ஸ். நீ அதே சிஸ்டமோட போ, அதே பிலாசபியோட போ. எனக்கு கவலையே இல்ல. இந்த மாரி போய் நீ ஒரு டீம் கூட கன்வின்சிங்கா தோக்குற அப்டின்னா, நீ வந்து இருக்கலாம். அதாவது பிளேயர்ஸ் தான் ப்ராப்ளம். பிளேயர்ஸ் வந்து மிட்ஃபீல்ட் பிளேயர்ஸ் இல்ல, ஃபுல் பேக்ஸ்ல பிளேயர்ஸ் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் நீ ஸ்டார்ட்டிங் 11 மோசமா பண்ற. டாக்டிக்ஸும் உள்ள மோசமா இருக்கு. உன்னோட டிசிஷன் மேக்கிங்கும் மோசமா இருக்கு. சப்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தாறுமாறா பண்ற. என்ன பண்றேன்னே தெரிய மாட்டேங்குது. மேசன் மவுண்ட் வந்து லெஃப்ட் பேக்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பிரென்ட்ஃபோர்டோட லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா. ஸோ இந்த மாரி நீ பண்ணி, நீ வந்து தோக்குறதுக்காகவே தான் நீ டாக்டிக்ஸ உள்ள வைக்கிற அப்டின்னா, நீ வந்து சாக் பண்ணணும். நீ வந்து சாக் ஆயிரணும். அப்டிதான் நான் சொல்றேன். ஸோ இது வந்து அமவுண்ட் மேட்டரோ, இல்ல மேன் யுனைட்டட் வந்து இப்படியே போயிட்டு இருந்தா ரிசல்ட்லாம் வராது ப்ரோ. மேனேஜர் வந்து சாக் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான் அப்டின்னா, நீங்க வந்து எரிக் டென் ஹேக் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் வந்து லாஸ்ட் கேம் வந்து வெஸ்ட் ஹாமோட. அப்போ வந்து டியேகோ டாலோ வந்து ஒரு ஓப்பன் கோல மிஸ் பண்ணியிருப்பான். ஓப்பனா இருக்கும் கோலு. கோல் கீப்பர்லாம் தாண்டி வந்துருவான். அதுக்கப்புறம் ஒரு கோல வந்து மிஸ் பண்ணியிருப்பான். அதுவும் நான் டியேகோ டாலோ மேல இது பண்ணல. அந்த சீசன்ல நம்ம எரிக் டென் ஹேக் வந்து யூரோ வாங்கியிருப்பான். உகார்தே வாங்கியிருப்பான். அப்புறம் இன்னொருத்தன் யாரோ வாங்கியிருப்பானே! சாரி மேசன் மவுண்ட்லாம் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டான். ஸோ யோரோ அண்ட் உகார்தே இந்த 2 பேர் வந்து மெயினா வாங்கியிருந்தாங்க. மேன் யுனைட்டட்ல. எரிக் டென் ஹேக் வந்து லாஸ்ட் சீசன் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஜிம் ராட்க்ளிஃப் வந்து ஒரு 300 மில்லியன் குடுத்து, "உனக்கு இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்கப்பா. நீ வந்து இவங்கள வச்சு நீ ஓட்டிக்கப்பா" அப்படின்னு சொல்லி டெ லிக்ட்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ நீ இந்த பிளேயர்ஸ்லாம் டிராப் பண்ணிட்டு, ஆல்ரெடி என்ன பிளேயர்ஸ் இருந்தாங்களோ, காசிமிரோ, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் லாஸ்ட் சீசன் நல்லா ப்ளே பண்ணான். பட் அந்த சர்க்கிள்ல நல்லா ப்ளே பண்ணல. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், ஹாரி மெகுவயர் இந்த மாரி பிளேயர்லாம் நீ ப்ளே பண்ண வச்சு, எரிக் டென் ஹேக் வந்து அவன் தலையில அவனே மண்ணவாரி கொட்டிக்கிட்டான். உகார்தே வந்து ப்ளேவே பண்ணல. உகார்தே வந்து அவன் தான் இவன் தான் எனக்கு வேணும். உகார்தே தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் புடிச்சு வாங்குன பிளேயர் வந்து உகார்தே. ஸோ அந்த பிளேயர பெஞ்ச் பண்ணிட்டு அந்த மேட்ச்ல வந்து 1 மினிட் கூட குடுக்கல. ஸோ இந்த மாரி பண்ணும்போது எரிக் டென் ஹேக் வந்து சரி, நீ வந்து வின் பண்றதுக்கு நல்ல நல்ல ஒரு டீம செட் பண்ணி உள்ள டாக்டிக்ஸோட போயிருந்தா பரவால்ல. பட் நீ என்ன பண்ண? மோசமான பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள இறக்கி, நான் உனக்காண்டி வாங்கி குடுத்த பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில உட்கார வச்சுட்டு, நீ இப்படி ப்ளே பண்ணா உனக்கு யார்றா வேல குடுப்பா? வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டானுங்க. அதே தான் இப்ப ரூபன் அமீருக்கும் நடக்க போதுன்னு சொல்லிட்டு கவலையா இருக்கு. மெயினோலாம் வெளில உட்கார வச்சுட்டான். உகார்தேயும் வெளில உட்கார வைக்கிறான். ப்ரூனோ அண்ட் காசிமிரோ கால பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்கான். எம்புமோ, கூனியா அண்ட் செஸ்கோ இந்த 3 பேர் ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து இவனோட செலக்ஷன்ஸ் தான். செஸ்கோ வந்து என்னதான் 4த் சாய்ஸ், 5த் சாய்ஸ் அந்த மாரி இருந்தாலுமே, இதுவும் என்னோட சாய்ஸ் தான். சாய்ஸஸ் தானே வேற எதுவும் இல்ல. செஸ்கோ இஸ் குட் ஸ்ட்ரைக்கர் எனக்கு அதான் தோணுது. ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அண்ட் ஆல்சோ இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தா, இதுதான் நடக்கும். சர் ஜிம் ராட்க்ளிஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு 15 கேம்ஸ் ஒரு 10 டூ 15 கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் குடுக்கலாம். மத்தபடி அந்த டாக்டிக்ஸ் ஒழுங்கா பண்ணல, டீம் செலக்ஷன்ஸ் ஒழுங்கா பண்ணல அப்டின்னா, யூ ஹேவ் டூ பி சாக்ட். மத்தபடி டீம் செலக்ஷன் நல்லா தான் பண்றான். டாக்டிக்ஸ்லாம் நல்லா தான் பண்றான். பிளேயர்ஸ் தான் அந்த டாக்டிக்ஸ் வந்து ஒத்து வர மாட்றாங்க அப்டின்னா, பிளேயர்ஸ சாக் பண்ணுங்க. மேனேஜர சாக் பண்ணாதீங்க. அதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். சிம்பிள். அண்ட் ஆல்சோ டீமோட ப்ரிவ்யூ என்ன இருக்க போகுது அப்டின்னா, நான் வந்து சண்டர்லேண்ட் மேட்ச் வந்து பிரென்ட்ஃபோர்டோட விளையாண்டாங்க. அத பார்த்துருக்கேன். அப்புறம் நாட்டிங்ஹாமோட ப்ளே பண்ணாங்க. அதுவும் பார்த்துருக்கேன். 2 மேட்ச் தான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பிரென்ட்ஃபோர்டோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்டின்னா, இதுவரைக்கும் பிரீமியர் லீக்ல நெறைய சான்ஸஸ வந்து கன்வெர்ட் பண்ணாத ஒரு டீம் சண்டர்லேண்ட். ஸோ அது அது அத பொறுத்தவரைக்கும் சான்ஸஸ் நெறைய கிரியேட் பண்றாங்க. அண்ட் கன்வெர்ட் பண்ண மாட்றாங்க. சேம் மேன் யுனைட்டட் மாரி தான் அவங்களுமே. எக்ஸ்ஜிலாம் நல்லா பெட்டரா இருக்கும். பட் கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அத பொறுத்தவரைக்கும் சண்டர்லேண்ட் வந்து ஆல்சோ சண்டர்லேண்ட் வந்து நெறைய ஃபேமிலீஸ், நெறைய ஃபிரெண்ட்ஸ் இந்த மாரிலாம் கூட்டிட்டு வரப்போறாங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மேன் யுனைட்டட் மாரியான ஒரு கிளப்புக்கு வந்து ஒரு காம்படிட்டிவ் கேம் வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்லீஸ்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி கேரபோ கப் ப்ளே பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த மாரி ஒரு காம்படிட்டிவ் மேட்ச் வந்து பிரீமியர் லீக்ல நீங்க ப்ளே பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல வந்து சுண்டர்லேண்ட் மாரியான டீம் வந்து ஒரு ஒரு யங் டீம். அதாவது செல்சிக்கு அப்புறம் இவங்க தான் வந்து 2ண்ட் பெஸ்ட் டீம். ஒரு யங் டீம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரி டீம் இருக்கும்போது சண்டர்லேண்ட் வந்து ஒரு நம்பிக்கையோட வருவாங்க. ஏன்னா மேன் யுனைட்டட் வந்து ஒரு கவலைக்கிடமான நிலையில தான் இருக்காங்க. ஸோ இங்க போய்ட்டு நம்ம வின் பண்ணிரலாம். பிரென்ட்ஃபோர்டே வின் பண்ணிட்டானுங்க. நம்ம தான் பிரென்ட்ஃபோர்டே வின் பண்ணிட்டோமே. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டையும் நம்ம வந்து தோற்கடிச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஸோ என்னோட ஸ்டார்ட்டிங் லைனப் இதா தான் இருக்க போகுது. லெமன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். லெவன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் டிலைட், யோரோ, ஏடன் ஹெவன் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். லூக் ஷா வந்து தூக்கி போட்டுருவேன். லூக் ஷா வந்து இனிமே டீம் பக்கத்திலே வரக்கூடாது. சப்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீ வந்துக்கோ. இல்ல நீ நல்லா ப்ளே பண்ற மாரி மூட்ல இருக்க அப்டின்னா வந்துக்கோ. இல்லன்னா லெஃப்ட் விங் பேக்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோ. எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் சென்டர் பேக்ல லூக் ஷா வந்து இனிமே எனக்கு வரவே கூடாது. ஸோ அத அமரிம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் உகார்தே மெயினும் ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரூனோ பெர்னாண்டஸ நான் டிராப் பண்ண போறேன். நான் அமோரியமா இருந்தேன் அப்டின்னா, அமோரியம்க்கு வந்து கொஞ்சமாச்சும் மூளை இருக்கு அப்டின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ டிராப் பண்ணுவான். இல்ல அவனுக்கு மூளை இல்ல. ப்ரூனோ பெர்னாண்டஸ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்டின்னு அவன் மறுபடியும் இது பண்ணான் அப்டின்னா,
அப்படியே அமோரம தூக்கி குப்பை தொட்டியில உட்கார வச்சு, மறுபடியும் போர்ச்சுகலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். நீ அங்க போய் நீ எந்த கிளப்புக்கு வேணாலும் போ. நீ மறுபடியுமே வந்து லிவர்பூலுக்கு நீ மேனேஜ் பண்ணு, மேன் சிட்டிக்கு நீ மேனேஜ் பண்ணு. பெப் கார்டியோலா வந்து இந்த வருஷத்தோட போயிருவான்னு நெனைக்கிறேன். நீ மறுபடியும் மேன் சிட்டிக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கோ பிரச்சனையே கிடையாது. அங்க வந்து நீ எதுவும் மேன் சிட்டிக்கு வந்தானா வந்து கண்டிப்பா வின் பண்ண தான் போறோம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. பட் யுனைட்டடுக்கு நீ வேணாம். நீ அங்க வந்து மறுபடியும் ப்ரூனோவ வாங்கிட்டு போய்க்க. ஒரு 150 மில்லியன் குடுத்து மேன் சிட்டிக்கு வந்து ப்ரூனோவ வாங்கிட்டு போய்க்க. எனக்கு கவலையே கிடையாது. நீ வந்து மறுபடியும் ப்ரூனோவ ஸ்டார்ட் பண்ற அப்டின்னா, பொட்டி பொடிக்கலாம் எடுத்துட்டு நீ கெளம்பிக்கோ. அதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, கன்டினியூஸ் டைம் அண்ட் டைம் அகைன் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு மேட்ச் கூட அவன் நல்லா ப்ளே பண்ணவே இல்ல. ஒரு மேட்ச் கூட நல்லா ப்ளே பண்ணவே இல்ல. நீங்க ஏதாவது ஒரு மேட்ச் சொல்லுங்க. பெனல்டி அடிச்சானா? எஸ் அடிச்சான். பட் 2 பெனல்டி மிஸ் பண்ணியிருக்கான். 3 பெனல்டில 2 பெனல்டி மிஸ் பண்ணியிருக்கான். அண்ட் ஆல்சோ மிட்ஃபீல்ட தான் ஸ்டார்ட் பண்றான். சரி மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ற. உனக்கு நல்ல ஒரு பொசிஷன் இல்ல. அதெல்லாம் எனக்கு புரியுது. மத்தபடி நீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல வந்து பென் ஜேக்கப்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்டின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து டீப் லையிங் ப்ளே மேக்கர் ப்ளே பண்றது தான் அவனுக்கு புடிக்கல. அவன் வந்து ஒரு மாரி கஷ்டமா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அமோரிம் வந்து அவன வலுக்கட்டாயமா ப்ளே பண்ண வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வலுக்கட்டாயமா நீ ப்ளே பண்ற அப்டின்னா, உன் புத்தி எங்கடா போச்சு? போய் அமோரிம்ட்ட போய் சொல்லு. இந்த மாரி எனக்கு ப்ளே பண்ண புடிக்கல. மேட்ச் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்னால தான் லூஸ் பண்றாங்கன்னு தெரியுது. நான் வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த இடத்துல ப்ளே பண்றது எனக்கு வந்து கம்ஃபர்ட்டா இல்லன்னு போய் சொல்லு. அதுக்கு தானே நீ கேப்டனா இருக்க. இல்லன்னா நான் வந்து என்னைய டிராப் பண்ணிக்கிறேன். அந்த பொசிஷனுக்கு நான் லாயக்கு ஆக மாட்டேன். நான் டிராப் பண்ணிக்கிறேன். உனக்கு டீமோட நீ முக்கியமா உனக்கு? எப்படி பார்த்தாலுமே போர்ச்சுகலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண தான் போறோம். விட்டீனியா, ஹாவர்னஸ், ப்ரூனோ பெர்னாண்டஸ் இவங்க 3 பேர் தான் மிட்ஃபீல்டு. பெர்னார்டோ சில்வா வந்து ரைட்ல விங்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறான். பெட்ரோ நெட்டோ இவங்க எல்லாமே வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவானுங்க. நீ ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து எப்படியும் போர்ச்சுகலுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஏன்னா அவன் தான் கேப்டன். போர்ச்சுகலுக்கு அவன் தான் கேப்டன் நெனைக்கிறேன். ஆமா ரொனால்டோ, ப்ரூனோ இந்த 2 பேரும் மாறி மாறி கேப்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ, நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, ப்ரூனோ பெர்னாண்டஸ் டிராப் பண்ணிட்டு கோவிமேனோ, உகார்தேவ ஸ்டார்ட் பண்ண போறேன். காசிமிரோ எப்படியும் ப்ளே பண்ண போறதில்ல. எனக்கு தெரிஞ்சு 3 மேட்சஸ் பேன்ல இருக்கான்னு நெனைக்கிறேன். ஸோ, லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணல. அப்புறம் இந்த மேட்ச் 1. ப்ரூனோ பெர்னாண்டஸ் ப்ளே பண்ணக்கூடாது. உகார்தே அண்ட் மேடு ப்ளே பண்ணணும். அண்ட் ரைட்ல அமாண்ட் டியாலோ, லெஃப்ட்ல பேட்ரிக் டோகு. மஸ்ராவி வர்ற வரைக்கும் அமாண்ட் டியாலோவ விங் பேக்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன் டியோகோ டாலோ வரக்கூடாது. சப்ஸ்டிடியூட்ல நீ கொண்டு வந்துக்கோ. இல்ல ஏதாவது ஒரு மொக்க டீம் இருக்கா? சுண்டர்லாண்ட் மொக்க டீம்னு நான் சொல்ல மாட்டேன். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் மேன் யுனைட்டட கம்பேர் பண்ணும்போது சுண்டர்லாண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு லோயர் எண்ட் டீம் தான். பட் நம்ம இருக்கிற நிலைமையில சுண்டர்லாண்டே ஒரு பெரிய டீமா தான் தெரியுது. ஏன்னா சுண்டர்லாண்ட் சிட்ஸ் ஆன் 4த் பொசிஷன். ஸோ த ஃப்ரண்ட் 3 செஸ்கோ, எம்புமோ, கூன்யா. நீ வந்து கூன்யாவ 9 பொசிஷன்ல வச்சு ஒரு ஃபால்ஸ் நைமர் ப்ளே பண்ணி எம்புமோ, மவுண்ட்ட ப்ளே பண்ண வச்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. பட் ஐ நீட் ஃப்ளெக்ஸிபிலிட்டி இன் த அட்டாக் அண்ட் மிட்ஃபீல்ட். சென்டர் பேக்லாம் நமக்கு சூப்பரா இருக்காங்க. மத்தையாஸ் டெலிக்ட், லெனி யோரோ, அப்புறம் ஏடன் ஹெவன். இந்த 3 பேருமே சாலிடான சென்டர் பேக்ஸ். நீ வந்து ஃபியூச்சருக்கு பில்ட் பண்ற அப்டின்னா, இப்படி தான் இருக்கணும். பேட்ரிக் டோகு, ஏடன் ஹெவன், லெனி யோரோ, கோபி மேனோ இந்த 4 பேருமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா நீ பில்ட் பண்ற. அண்டர் அண்டர் 20 பிளேயர்ஸ் எல்லாருமே. எல்லாருமே அண்டர் 20 பிளேயர். நான் சொன்ன எல்லாருமே அண்டர் 20 பிளேயர்ஸ் தான். இவங்கள வச்சு நீ ஃபியூச்சருக்கு பில்ட் பண்ற. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்களே. எம்பூமோ இருக்கான், கூனியா இருக்கான், உகார்த்தே இருக்கான், அதுக்கப்புறம் டெலிக்ட் இருக்கான். ஸோ 4 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் உனக்கு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ எங்கேன்னு மிக்ஸ் பண்ணா தான் உன்னால ப்ளே பண்ண முடியும். ஸ்போர்ட்டிங்ல நீ எப்படி ப்ளே பண்ண? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸையும், ஒரு யங் பிளேயர்ஸையும் மிக்ஸ் பண்ணி தானே நீ ப்ளே பண்ண. அதே மாரி இங்கேயும் ப்ளே பண்ணு. உன்னோட சோ கால்ட் லீடர்ஷிப் பிளேயர்ஸ் அது வந்து எரிக் டென் ஹேகோட லீடர்ஷிப் பிளேயர்ஸ் யார் யார் அப்டின்னா, டியோகோ டாலோ, லூக் ஷா, ஹாரி மெகுவயர், காசமிரோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ், டியோகோ டாலோ இவங்க எல்லாருமே வந்து ரூபன் ஆமனுக்கு முன்னாடி இருந்த எரிக் டென் ஹேகால சூஸ் பண்ணப்பட்ட லீடர்ஷிப் பிளேயர்ஸ். அவங்களயே இப்பயும் சூஸ் பண்ணப்பட்டு, அவங்க வந்து உன்ன வந்து சாக் பண்ணிட்டு இருக்காய்ங்க. உனக்கு புரியுதா? ரூபன் ஆமரிம இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து சாக் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட சோ கால்ட் லீடர்ஷிப் குரூப் ஆர் சாக்கிங் யூ. இது உனக்கு புரிஞ்சு நீ இந்த டாக்டிக்ஸ்லாம் நீ பண்ண அப்டின்னா, ஓகே இந்த மேட்ச்ச நீ வின் பண்ணலாம். நான் நான் வந்து அவனுக்கு அட்வைஸ்லாம் இதெல்லாம் பண்ணி அட்வைஸ்லாம் பண்ணல. நீ உன்னோட சிஸ்டம்க்கே நீ வச்சுக்கோ. உன்னோட பிலோசஃபிய நீ ப்ளே பண்ணு. பட் கரெக்ட்டான டாக்டிக்ஸ், கரெக்ட்டான டீம் செட்டப்ப பண்ண அப்டின்னா, யூ கேன் வின் எவ்ரி மேட்ச். பட் என்ன மேட்ரு? கரெக்ட்டான டாக்டிக்ஸ போட மாட்றான். கரெக்ட்டான டீம் செட்டப்ப போட மாட்றான். உன்னோட சிஸ்டம் நல்லா இருக்கு. உன்னோட பிலோசஃபி நல்லா இருக்கு. உன்னோட பிளே ஸ்டைல் நல்லா இருக்கு. பட் அந்த பிளே ஸ்டைல்ல ப்ளே பண்றதுக்கான பிளேயர்ஸ நீ சூஸ் பண்ண மாட்டேங்கிற. இதுதான் உண்ம. ஆர்சனலோட நம்ம நல்லா ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஏன் ப்ளே பண்ணல? அவனே ஒரு இன்டர்வியூல கேட்டான். நாங்க வந்து ஆர்சனலுக்கும் நல்லா ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க நல்லா ப்ளே பண்ணல. ஸோ என்ன ரீசன் சொல்லிட்டு அவனே கேட்டான். என்ன ரீசன் அப்டின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் கேம். உன்னோட பிளேயர்ஸ்லாம் வந்து எக்ஸைட்டிங்கா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி எக்ஸைட்டிங்கா இருந்தாங்க. ஸோ நம்ம நல்லா ப்ளே பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம நல்லா ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காசமிரோ, ப்ரூனோ பெர்னாண்டஸ், டியோகோ டாலோ, ஹாரி மெகுவயர் இந்த மாரி பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி நெனச்சதுனால, தே கான்ட் ப்ளே எனிமோர். உன்னோட செஸ்கோக்கு வந்து பாஸே போட மாட்றானுங்க. நீங்க ஹோய்லண்ட பாருங்க. ஹோய்லண்டுக்கு வந்து கெவின் டி ப்ரூய்ன என்ன பண்ணான்? 2 சூப்பர்பான பாஸ். ஏர்லி கிராஸ் ஒண்ணு. ஹோய்லண்ட் வந்து ஃபிளிக் பண்ணான். தட்ஸ் அ கோல். ஏர்லியா நடுவுல த்ரூ பால் போட்டான். ஹோய்லண்ட் வந்து ரன் சூப்பர்பான ஒரு அட்டாக்கிங் ரன். அங்கேருந்து போய் ஷாட் அடிச்சான். 2 கோல்ஸ், 2 அசிஸ்ட்
டி ப்ரூய்னா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அமோரிம் வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். அவனோட கிரியேட்டிவிட்டி இன்டூ த பிளேயர்ஸ், அவனோட டிசிஷன் மேக்கிங், அவனோட ஆன் த ஃபீல்ட் டிசிஷன் மேக்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போதெல்லாம் என்னென்ன பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எஸ், இதெல்லாம் நீ கரெக்ட் பண்ண அப்படின்னா, நல்லா பண்ணலாம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளும் கொஞ்சம் ஹேப்பியா இருப்போம். ஸோ இதான் நான் சொல்ல விரும்புறது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிரெடிக்ஷன்ல சொல்லுங்க. பிரெடிக்ஷன் வந்து என்னோட பிரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, 2-1 மேன் யுனைட்டட் வின். இன் ஹோம்ல நடக்குது. ஸோ 2-1 மேன் யுனைட்டட் வின் தான் என்னோட பிரெடிக்ஷன். ஸோ எஸ், உங்களோட பிரெடிக்ஷன் என்ன காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அன்டில் தென் லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.